வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில பிப்ரவரி 27 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அதோட உங்களுக்கு எதுக்காக நம்ம ஹீரோவை பிடிக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுல உள்ள எல்லாருமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. மீனாட்சி வந்துட்டு ஓரமா நிக்கிறாங்க, என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, எங்க அம்மாவோட பிறந்த நாள் வருது. அந்த பிறந்தநாள் விழாவுல நான் நிறைய அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே மயிலு மாப்பிள்ள பாத்துப்பாரு அப்படின்னு. அப்ப வில்லி கேக்குறாங்க, ஏங்கா நான் பாத்துக்க மாட்டேனா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல அவங்களே பாத்துக்கட்டும் இந்த வாட்டி அப்படின்னு சொல்ல, வில்லியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம பரமேஸ்வரி அங்க நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஈஸ்வரி நேரா பரமேஸ்வரிய, மீனாட்சி அம்மா இங்க வாங்கல அப்படின்னு சொல்ல, மீனாட்சி அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மீனாட்சி அம்மா, இந்த வீட்டை எல்லாத்தையுமே நல்லா கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணிருங்க. அம்மாவோட பிறந்த நாள் அன்னைக்கு அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அம்மாவுக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காது அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்றேன். எல்லாத்தையுமே நீங்க ரெடி பண்ணிடுங்க. வீட்டுல வந்துட்டு சாமி கும்பிடுவோம், சாமி கும்பிட்டுட்டு அன்னதானத்தை வந்து நாளைக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல, சிவகாமி நம்ம மீனாட்சியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீனாட்சி கேக்குறாங்க, அம்மா உங்க அம்மான்னு சொல்றீங்க, உங்க அம்மா மேல நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. உங்க அம்மாவோட போட்டோவை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இந்த வீட்டுல எங்கேயுமே உங்க அம்மாவோட போட்டோ இல்லை. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல எங்க அம்மா எனக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. ஸோ எங்க அம்மாவோட போட்டோவை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க வந்துட்டு ஒரு துரோகத்தால இறந்து போயிட்டாங்க. அவங்க போட்டோவை பார்க்க பார்க்க எனக்கு துரோகம் தான் ஞாபகம் வருது. எங்க அம்மா நல்லவங்க, ஆனா எங்க அம்மாவை காலி பண்ணிட்டு என் எதிரிகள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஸோ அவங்க போட்டோவை பார்க்க பார்க்க எனக்கு அதான் தோணும். அதனாலதான் ஒரு ரூம்ல அம்மாவோட போட்டோ வச்சிருக்கேன். அம்மாவோட பிறந்த நாள் அன்னைக்கும் இறந்த நாள் அன்னைக்கு மட்டும்தான் அந்த போட்டோவை வெளியில எடுப்பேன். அந்த போட்டோ இப்ப ரூம்குள்ள இருக்கு. நாளைக்கு பிறந்த நாள் இல்லையா, நாளைக்கு எல்லாருமே எங்க அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, மீனாட்சியும் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. நேரா கிச்சனுக்கு போயிட்டு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, இத்தனை வருஷம் ஆயிருச்சு அம்மா இறந்து, ஆனா இந்த அக்காக்காரி இன்னும் வந்துட்டு அதை பத்தி யோசிக்காம இருக்கிறா. அந்த பரமேஸ்வரி குடும்பத்தை பழி வாங்கணும்னு யோசிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு வில்லி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலை பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதும் ஈஸ்வரி வந்து, எல்லார்கிட்டையும் இங்க பாருங்க, எல்லாமே தயாரா இருக்கா அப்படின்னு கேட்க, எல்லாரும் சொல்றாங்க எல்லாமே தயாரா இருக்கு அப்படின்ட்டு. அப்ப ஈஸ்வரி மீனாட்சியை கூப்பிடுறாங்க. மீனாட்சி சொல்றாங்க, அம்மா நீங்க கேட்ட மாதிரி எல்லா ஏற்பாடுகளும் நான் கரெக்டா பண்ணி வச்சிருக்கேன். உங்க அம்மாவுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்களோ அது எல்லாமே நான் தயாரா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு அந்த இடத்துக்கு வராரு. அவங்க அத்தை கிட்ட, அத்தை அன்னதானம் ஏற்பாடுகள் எல்லாமே பண்ண சொன்னீங்கல்ல, அன்னதானம் ஏற்பாடுகள் எல்லாமே கரெக்டா பண்ணியாச்சு. இது கேட்டதும் அவங்க சொல்றாங்க, இங்க பாரு நான் உன்கிட்ட எதுவுமே கேட்கவே இல்லையே. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை பாட்டிக்காக எல்லா ஏற்பாடுகளையும் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்போ பாட்டி அந்த இடத்துக்கு வராங்க, பரமேஸ்வரி பாட்டி. அவங்கள பார்த்ததும் ஈஸ்வரி செம டென்ஷன் ஆகுறாங்க. பாட்டி நேரா பரமேஸ்வரிய பார்த்து, இங்க பாரு என் மேல நீ பயங்கர கோவத்துல இருக்கிற அப்படின்னு நல்லாவே தெரியுது. இன்னும் எத்தனை நாள் என் மேல கோவத்துல இருக்க போற ஈஸ்வரி? எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம குடும்பம் ஒன்னா இருக்கட்டுமே. இதோட எத்தனாவது பிறந்த நாள் உங்க அம்மாவுக்கு? என்ன நீ என்னைக்குமே மன்னிக்க மாட்டியா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு நான் என்னைக்குமே உன்னை மன்னிக்கவே மாட்டேன். தயவு செஞ்சு என் முகத்துல முழிக்காம இந்த இடத்த விட்டு போயிரு, அதான் உனக்கு நல்லது. எங்க அம்மாவோட பிறந்த நாள் அன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். இந்த நேரத்துல என்னுடைய டென்ஷனை கலப்பாம நீ போயிரு அப்படின்னு பேசுறாங்க. அப்ப மீனாட்சி இது எல்லாத்தையுமே பாக்குறாங்க. வயசான அம்மா மாதிரி இருக்காங்க, அவங்கள போயிட்டு இவங்க ஏன் இப்படி பேசுறாங்க அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி நேரா ஈஸ்வரிய பார்த்து, உங்க அம்மாவோட போட்டோவுக்கு இந்த மாலையை மட்டும் நான் போட்டுட்டு போயிடுறேன். ஈஸ்வரி டக்குன்னு அந்த மாலையை பிடுங்கி தூக்கி வீசுறாங்க. எங்க அம்மாவுக்கு நீ மாலை போடணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. உன்னாலதான் எங்க அம்மாவே இந்த உலகத்தை விட்டு போனாங்க.
இப்போ நீ கொண்டாந்து இந்த மாலையை போடணும் அப்படின்னு அவசியமே கிடையாது, போடி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இது கேட்டதும் நம்ம பரமேஸ்வரி ரொம்ப கவலையா நிக்க, ஹீரோ நேரா பாட்டி கிட்ட, பாட்டி நீங்க கிளம்புங்க பாட்டி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, பாட்டி சொல்றாங்க, ஐயா என்னையா அவ ஏன் மேல இப்படி கோவத்துல இருக்கா? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி அத்தை வந்துட்டு இப்ப ரொம்ப பயங்கர கோவத்துல தான் இருக்காங்க. சோ இப்போதைக்கு அத்தைய கண்டிப்பா வந்துட்டு மனசு சாந்தப்படுத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால நீங்க போங்க பாட்டி, நான் பாத்துக்கிறேன், எப்படியாவது அத்தை கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன், நீங்க போங்க பாட்டி அப்படின்னு சொன்னதும் பாட்டியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்போ பாட்டியை நேரா ஹீரோவை பார்த்து, சரியா நீ சொல்றதுனால நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, டே டிரைவர் பையலே, இது எல்லாமே உன்னோட வேலை தானே? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, பாட்டி இங்க வருவாங்க அப்படிங்கறது எனக்கு தெரியவே தெரியாது, பாட்டி இங்க வரத்துக்கு நான் பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அவங்களுக்கும் உங்க அம்மா வந்துட்டு பொண்ணு மாதிரிதான், அதனாலதான் அவங்க பார்க்க வந்திருக்காங்க. பட் நீங்க அவங்கள பத்தி இப்படி பேசுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்னு பேச, இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன், நீ உன் பாட்டி கிட்ட சொல்லிதான் இங்க வர வச்சிருக்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு, சோ இதுக்கு மேல இவங்க கிட்ட நம்மளால எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு ஹீரோ நேரா அவங்க கிட்ட, நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கிடுங்க, நான் வந்துட்டு பாட்டிய வர வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து போறாரு. மயிலே நேரா அவங்க அத்தை கிட்ட, அத்தை பாட்டியோட பிறந்த நாளுக்காக எல்லா ஏற்பாடுகளும் கரெக்டா பண்ணியாச்சு, நீங்க வந்து அந்த அன்னதானத்தை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்ல, பாட்டியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு நேரா அந்த அன்னதானம் நடக்கிற இடத்துல காத்துக்கிட்டு இருக்க ஈஸ்வரி வீட்டுல எல்லாரையும் பார்த்து, சரி வாங்க போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு எல்லாரும் சேர்ந்து கிளம்புறாங்க. நேரா அங்க போறாங்க. போயிட்டு அன்னதானம் நடக்கிற இடத்த பாக்குறாங்க. பார்த்துட்டு அப்பாடா எப்படியோ நல்லபடியா அன்னதானம் நடக்குது அப்படின்ட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, நேரா அன்னதானம் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டு அன்னதானத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ இத பார்த்துட்டு சந்தோஷப்படுறாரு. அத்தை வந்துட்டு எவ்வளவு நல்ல விஷயத்த யோசிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அப்போ ஈஸ்வரி அன்னதானம் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ மீனாட்சி என்ன பண்றாங்கன்னா, நடந்தது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. பாவம் அந்த அம்மா எவ்வளவு ஆசையோட வந்தாங்க, இந்த அன்னதான விழாவை நல்லபடியா நடத்தணும், சிவகாமி அம்மாவுக்கு மாலை போடணும் அப்படின்னு நினைச்சு எவ்வளவு ஆசையோட வந்தாங்க. கடைசியில அவங்கள அவமானப்படுத்தி இப்படி அனுப்புறாங்களே, ஏன் தான் இந்த அம்மா அப்படி நடந்துக்கிறாங்க, அப்படி இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு மீனாட்சிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப மீனாட்சி நேரா அந்த மயிலை பார்த்து, தம்பி ஒரு நிமிஷம் நெல்லுங்களேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படின்னு. அப்ப மயில சொல்றாரு, சொல்லுங்க அப்படின்னு. அவங்க கேக்குறாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வயசான அம்மா வந்திருந்தாங்க, அவங்கள இந்த மேடம் ரொம்ப அவமானப்படுத்தி பேசினாங்க, பார்க்கவே எனக்கு சங்கடமா இருந்துச்சு, அப்படி என்ன அவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்றீங்களா? இது கேட்டதும் அவரு சொல்றாரு, நல்லா கேட்டீங்க போங்க, இந்த வீட்டுல நடக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியாதா? இது மாதிரி அத்தையோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க இறந்ததுக்கு காரணம் பாட்டி தான் அப்படின்னு நினைச்சு இன்னும் கோவத்துல இருக்காங்க. பட் அவங்க காரணமே இல்லை அப்படிங்கிறது இன்னும் அத்தைக்கு தெரிய வரல. என்னைக்குதான் அத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த குடும்பத்தை ஒத்துமையாக்க போறாங்களோ அப்படின்னு தெரியல. சகல மேலேயே ரொம்ப கோவப்பட்டு அவங்க ரெண்டு பேரையுமே பிரிச்சு வைக்கணும் அப்படின்னு அத்தை முடிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கு. சீக்கிரம் அவங்க எல்லாரையுமே ஒண்ணு சேர்த்து வைக்கணும், அதுதான் எப்படின்னு தெரியல பேசிக்கிட்டு இருக்கேன். இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, என்னங்க தம்பி சொல்றீங்க? அப்ப மயில சொல்றாரு, ஆமா, எப்படிதான் சீக்கிரம் இந்த குடும்பத்தை சேர்க்கறதுன்னு தெரியல. அவங்க கேக்குறாங்க, சரி சிவகாமி அம்மா எப்படி, அவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்ல, மயில சொல்றாரு, அவங்க பேரு சிவகாமி. இதை கேட்டதும் அந்த அம்மா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னது அவங்க பேரு சிவகாமியா அப்படின்னு. மயில சொல்றாரு, ஆமா அவங்க பேரு சிவகாமி, உங்களுக்கு இந்த பேரு தெரியுமா அப்படின்னு சொல்ல, அவங்க சொல்றாங்க, ஆமா தம்பி எனக்கு இந்த பேரு தெரியுமே அப்படின்னு சொன்னதும் மயிலு கேக்குறாரு, இந்த பேரு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, தம்பி எனக்கு இந்த பேரு தெரியும் தம்பி, நான் எங்கேயோ இந்த பேரு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதும் மயிலு சொல்றாரு, சரி சரி, இங்க தெரியும்னு சொன்னதோட நான் என்னென்னமோ நினைச்சேன், சரி ஓகே உங்க வேலை இருந்தா போய் பாருங்க அப்படின்னு சொல்ல, அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அவங்க அந்த இடத்துல இருந்து போனதும் நம்ம
மீனாட்சி என்ன பண்றாங்கன்னா நேரா அவங்களுடைய ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அவங்க வச்சிருக்கிற பேப்பரை எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா அதுல சிவகாமின்னு இருக்கு. அதை பார்த்ததும் இவங்களுக்கு சந்தேகம் வந்துடுது. ஒருவேளை இந்த குடும்பம் தானா நான் தேடுற குடும்பம், பேசாப்புல இந்த ஆதாரத்தை நம்ம அவங்க கிட்ட கொடுத்துடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி இந்த ஆதாரத்தை நம்ம கொடுத்துருவோம் அப்படின்ட்டு நேரா ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க மாடியில நின்றுட்டு இருக்காங்க. நேரா ஈஸ்வரிய வந்து பாக்குறாங்க. வணக்கம்மா அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. சொல்லுங்க, என்ன ஏதாவது என்கிட்ட சொல்ல வரணுமா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா மேடம், இது மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த தான் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். இது கேட்டதும் அவங்க கேக்குறாங்க, சரி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, இது மாதிரி உங்க அம்மா பேரு சிவகாமியா அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, ஆமா சிவகாமி அப்படின்னு. அப்ப இவங்க கேக்குறாங்க, உங்களுக்கு வந்துட்டு ஒரு பேப்பரை காமிக்கிறேன், ஒருவேளை அந்த பேப்பருக்கும் உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு பார்த்து சொல்றீங்களா. ஈஸ்வரி கேட்கிறாங்க, என்ன பேப்பர் அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி அந்த பேப்பரை ஈஸ்வரியோட கையில கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு, இந்த பேப்பருக்கும் உங்க அம்மாவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு பாருங்களேன். நான் ஒரு குடும்பத்தை ரொம்ப வருஷமா தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த குடும்பத்துக்கிட்ட இந்த ஆதாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப வருஷமா தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்க இந்த பேப்பரை பார்த்துட்டு உங்களுக்கும் இந்த பேப்பருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா அப்படின்னு மட்டும் என்கிட்ட சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்ல, அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வாங்கி பாக்குறாங்க. அந்த பேப்பரை வாங்கி பார்த்ததும் ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அதுல அவங்க அம்மா எந்த தேதியில இறந்தாங்களோ அதே தேதியில உள்ள இந்த ரிப்போர்ட் தான் இது. இத பார்த்ததும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. ஈஸ்வரி நேரா சிவகாமி கிட்ட, உங்களுக்கு இந்த பேப்பர் எங்கேருந்து கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்ல, சிவகாமி சொல்றாங்க, இந்த பேப்பர் வந்துட்டு சண்முகம் கொடுத்தாரு, அவரு என்னுடைய ஹஸ்பண்ட். இதை கேட்டதும் ஈஸ்வரி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னது உங்களோட ஹஸ்பண்டா? சண்முகத்துக்கு எதுவும் மனைவி இருக்கிறதா நான் கேள்விப்படலையே. அவங்க சொல்றாங்க, ஆமா மேடம், நான் அவருடைய மனைவி கிடையாது அப்படின்னு. இது கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, சரி அப்ப இது சண்முகம் கொடுத்தாரா? அவங்க சொல்றாங்க, ஆமாமா, இது அவருதான் கொடுத்தாரு. இது மாதிரி அவர் கையில இந்த ரிப்போர்ட்ஸ் கிடைச்சிச்சு. இது எப்படியாவது பரமேஸ்வரி ஐயாவோட குடும்பத்துல கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்தாரு. ஆனா கடைசி நேரத்துல முத்து அப்படிங்கிறவன் தடுத்து இதை கொடுக்க கூடாது அப்படின்னு தடுத்துட்டான். இதனால அவரு கொடுக்கல. இப்போ அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகிருச்சு அம்மா. நீங்க தான் இந்த சிவகாமி அம்மாவோட பொண்ணு அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா நான் தான் சிவகாமியோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமா பேசுறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க உங்க அம்மா இறந்தது வந்து ஒரு சூழ்ச்சி. இந்த ரிப்போர்ட்ஸ்லயே பார்த்தாலே நல்லா தெரியுது. அந்த பரமேஸ்வரி அம்மா காலையில வந்தாங்கல்ல, அவங்களுக்கும் உங்க அம்மாவோட இறப்புக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்ல. பட் நீங்க அவங்க மேல இவ்வளவு கோவத்தோட இருக்கீங்க. சீக்கிரம் அவங்க பண்ண தப்பு எல்லாத்தையுமே மறந்து அவங்கள ஏத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இது கேட்டதும் நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. இவங்க சொல்றது எதையுமே நம்ப முடியல. இன்னொரு பக்கம் பரமேஸ்வரி வந்துட்டு உண்மையை நிரூபிக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. நம்ம புதுசா ஹேர் கிளிப் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ உங்களுக்கு ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் பிடிக்கும் அப்படின்னா வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டோர்லயோ இல்ல வாட்ஸ்அப்லயோ ஸ்ட்ரைட்டா நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேட்லயும் கிடைக்கும். நம்மள மாதிரி ஒரு ஸ்மால் பிசினஸ்க்கு உதவி பண்ணினீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஹீரோ எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீக் வந்து ஸ்டோரி ரொம்பவே ஸ்லோவா இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா? இந்த ஸ்டோரி எதனால பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்கும், என்னெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தின ஐடியா உங்க யாருக்காவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அந்த ஸ்டோரியை நம்ம நாளைக்கே ஷேர் பண்ணலாம். நீங்க தான் எந்த ஸ்டோரியை சொன்னீங்க அப்படின்னு உங்களோட நேமையும் நம்ம வீடியோல மென்ஷன் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.